படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் இது. இந்த ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி நேர்மை இதெல்லாம் இல்லை. இப்போத்தி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற கரெக்டான படம். எல்லா யங்ஸ்டார்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை கதையாக்கி கொண்டு வந்த நந்தா பெரியசாமி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதை அழகாக ஒளிப்பதிவு பண்ண சுகுமார் சாரும், எடிட்டிங் குணா, அப்புறம் மியூசிக் விஷால் சந்திரசேகர், இவங்க எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எல்லா யங்ஸ்டார்ஸ்க்கும் கண்டிப்பாக போய் சேரணும். நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டான மூவி. ஆஃப்டர் லாங் டைம் இப்போ ரீசெண்டாக நிறையா ஆக்ஷன் வயலன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது இந்த படம். ஸோ லைக் லிமிட்டடான கேரக்டர்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போதுமான அளவு சீன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சாரோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் அவங்களும் ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி டு see ஆல் த மூவி ஸ்டார்ஸ் ஷைனிங். ஆமாம், ரியல் லைஃப்பில் அப்படி இருக்க முடியாதனால தான் வந்துட்டு படத்தில் இப்படி வந்துட்டு மெசேஜ் கொண்டு வராங்க. ஏன்னா ரீசெண்டாக எல்லாருமே அவங்களோட செல்ஃப் நீட்ஸ்க்காக போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே எதுவுமே நமக்கு நீடே இருந்தாலுமே தேவையில்லைங்கிறது தான் வந்துட்டு படத்தோட கருத்து. எல்லாருமே அதை நேரில் பார்க்கணும். அவரோட ஆக்டிங் பயங்கர பீக். பாரதிராஜா வர சீன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க மட்டும்தான் நமக்கு ஃபோக்கஸ்டாக தெரியுறாங்களே. மற்றவங்க எல்லாம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது அவங்களோட ஆக்டிங். இவ்வளோ வயசுலையும் அவர் இவ்வளோ நடிக்கிறாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நாட் ஓன்லி ஃபேமிலி ஆடியன்ஸ், இது யார் பார்த்தாலும் அவங்களோட கில்ட் வந்து உள்ளே இருந்து ஒரு நம்மளை கொஷின் பண்ண வைக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி, இவர் இவ்வளோ பண்ணுறாரே அப்படின்ட்டு. நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஒரு மெசேஜ் கிவிங் ஃபிலிமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தேட்டரில் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சமுத்திரகனி ஆக்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவே. ஐயோ, அவர் நடிக்கிற சீன் எல்லாமே நம்ம கண்ணில் தண்ணி வர்றது எமோஷ்னலாக தான் இருக்குது. அவர் நடித்தது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வயசுலேயே அவர் நடிக்கிறான்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பாட்டு கொடுக்கணும் நல்லா சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்காரு. நல்லா எந்தெந்த சீன் ஹைலைட் பண்ணணும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக எமோஷனல் தான். கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரும். கண்டிப்பாக நிறைய விஷயம் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கும் நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கணும். ஆனால் இது இல்லை, அது இல்லாதது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா உலகமே சூப்பராக இருக்கும். அது மாதிரி எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வந்து கதை சொல்லி கொண்டு போகிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. சமுத்திரகனி நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒருத்தர் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்த பொருளை அவங்க கூட ஒப்படைக்கிறாரு, அவ்வளோதான். லாட்ரி சீட்டு அடித்து குழுக்கள் முறையில் அதை அவங்க இப்படி சீட்டு, அது அவங்க பணம் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளோதான். படம் நல்லா இருந்தது, சாங்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தார். படம் நல்லா இருக்குது. எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எமோஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. படம் இட்டு ஹலோ ப்ரோ, அதான் மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள். ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. படத்தை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். எல்லாம் ஸ்க்ரீன்ஸ் ப்ரோ. அதான் கம்மியாக இருக்கிறது தான் ப்ரோ. எனக்கு புரியல. நல்ல படங்களுக்கு ஸ்க்ரீன் கம்மியாக இருக்குது, நல்லா இல்லாத படங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ. எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சமுத்திரகனி சார் மட்டும் இல்லை, எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். மக்களுக்கு தேவையான கருத்து. நீ அடுத்தவங்களை உதவி பண்ணணும், நல்லவனாக இருக்கணுங்கிறது நேச்சுரலாக பண்ண வேண்டிய விஷயம். இதை ஒரு படத்தை மூலம் சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல், ஒரு டான்ஸு பாட்டு எதுவும் இல்லாமல் என்ன கருத்தோ நல்ல கருத்தோட படம் வரதே ரேர். அமக்கலமாக இருக்குது படம். ஹார்ட் டச்சிங் மூவி. தேங்க்யூ. சமுத்திரகனி சாரோடைய ஆக்டிங் எப்படி? சமுத்திரகனி எப்போவுமே நேச்சுரலாக நடிப்பார். அதுமாதிரி நேச்சுரலாக நடித்தார். இது லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, கடை. அதுக்கு ஒரு லாட்ரி கடைன்னு பேர் வச்சாங்களே தவிர லாட்ரி இல்லை. எதுவோ அது இது உதவி செய்கிறத பற்றி, நல்லவனாக இருக்கிறத பற்றி, அவ்வளோதான். எல்லோரும் கனெக்ட் பண்ணாங்க. படத்தில் படம் முடியும்போது கை தட்டுறதுங்கிறது ரேர். எல்லாம் ஏந்து நின்று கை தட்டினாங்க. உண்மையாகவே படம் வந்து வெளியே வரும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குன்றத ஒரு ஷுவராக சொல்கிறேன் நான். வெளியே வரும்போது நம்மளும் இந்த தப்பை பண்ணியிருக்கோம், இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது அப்போயே பண்ணியிருக்கலாமே, இதை ஏன் நம்ம பண்ணாம விட்டோன்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே அந்த தோணும். கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றுன்னு நினைக்கிறேன் அந்த படம்.
ஸோ எல்லோரும் ஒரு திருமாணிக்கமாக இருக்கணும் இந்த படத்தை பார்த்து அப்படின்றத வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இல்லை இப்போ இருக்க சூழல் இப்போலாம் வந்து இருக்காங்களான்றது தெரியல. ஆனால் வந்து நம்ம இதை பார்த்து இனிமேல் நம்ம சரி ஓகே இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நமக்கு அது பெரிய பலனை நமக்கு திரும்ப கொடுக்குன்றதை நம்ம இந்த படம் மூலயமா நமக்கு தெரிய வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். நேர்மையாக இருந்தாலும் நமக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்குறேன். சில்ட்ரன்ஸோடு வந்து பார்க்குறது இன்னும் ரொம்ப நல்லது. அவங்களும் நிறைய தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி தான். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்குற எந்த இடத்துலையும் நமக்கு வந்து என்ன சீன் ரொம்ப போர் அடிக்குதுன்னு இல்லை, அடுத்தடுத்த சீன் எப்படி போகும் அப்படிங்கிற தெரியல தான் இருக்குது. சார் சமுத்திரக்கனி சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா சார் எல்லாமே எமோஷனலாகவும் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கும். ரொம்ப படம் நல்லா இருக்குது. இல்லை லேகாக தெரியல. அதுதான் இங்கே இதில் ப்ளஸ். லேகாலாம் தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகுது. நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி தான். ரொம்ப எந்த இடத்துலையுமே லேக்காகவே இல்லை. மூவி எல்லாமே ரொம்ப நல்லா போகுது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரதி ராஜா சாரோட ஆக்டிங் வந்து நமக்கு ரொம்ப எமோஷனாக நமக்கே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்பா நம்ம அம்மாங்கிற மாதிரி தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. திருமாணிக்கம் சமுத்திரக்கனி செமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. எமோஷ்னலாகவும் சூப்பராக இருக்குது. போய் அது ஹெல்ப் பண்ணுறாரு பாரதி ராஜா அவருக்கு போய் செமையாக இருக்குது. அது நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். கனெக்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. அது சொசைட்டிக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபேமிலின்னு பார்க்காம ஹெல்ப் பண்ணுறது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது.